ஹலோ ஆஸ்பரண்ட், இந்த வீடியோவில் வந்து நம்ம டிஎன்பி எக்ஸாமில் கேட்ட முக்கியமான பாலிட்டி கொஷின்ஸ் வந்து பார்க்கலாம். கீழ்கண்டவற்றுள் எவர் வரைவு குழுவில் உறுப்பினராக இடம்பெறல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. வரைவு குழுனா என்னன்னா டிராஃப்டிங் கமிட்டி. டிராஃப்டிங் கமிட்டி அப்படின்னு ஒன்று வச்சுருந்தாங்கல்ல அரசியல் நிர்ணய சபை கான்ஸ்டியூவன்ட் அசம்பிளியில். அந்த டிராஃப்டிங் கமிட்டியில் வந்து என்னென்னா யார் உறுப்பினராக இல்லை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. முதல்ல இந்த டிராஃப்டிங் கமிட்டியில் யார் யாரெல்லாம் உறுப்பினராக இருந்தா அப்படின்னு நம்மளுக்கு தெரியணும். பிஆர் அம்பேத்கர் வந்து என்னென்னா சேர்மனாக இருந்தார். அம்பேத்கர் வந்து சேர்மனாக இருந்தார். வேறு யார் யார் இருந்தா அப்படின்னா அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர் இருந்தார், கேஎம் முன்ஷி இருந்தார், கிருஷ்ணமாச்சாரி இவரும் இருந்தார், அப்புறம் கோபால்சாமி ஐயங்கார் இருந்தார், அப்புறம் சையத் முகமது சாதுல்லான்னு ஒருத்தர் இருந்தார். அப்புறம் மாதவராவ்னு ஒருத்தர் இருந்தார். இவ்வளோ பேர் தான் இருந்தாங்க. ஒரு சேர்மேன் இருந்தார், 6 மெம்பர்ஸ் வந்து இருந்தாங்க. அவ்வளோ பேர் தான் இருந்தாங்க. அப்படின்னா யார் இல்லை அப்படின்னு அர்த்தம்னா பட்டாபி சீதாராமையா வந்து இல்லை. அதனால் பட்டாபி சீதாராமையா தான் கரெக்டான ஆன்சர். யார் உறுப்பினராக இல்லை அப்படின்னு தானே சொல்லி கேட்குறாங்க. இவர் தான் உறுப்பினராக இல்லை. ஓகேவா, நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். அடுத்த கொஷின் பாருங்கள். இந்தியாவில் முதல் கூட்டணி ஆட்சியை அமைச்சவர் யார் அப்படின்னு சொல்கிறாங்க. கூட்டணி ஆட்சினா கொயாலிஷன் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அரசியல் பண்ணணும், இப்போ வந்து யார் பிரதமராக இருக்கணும் அப்படின்னும் வந்து என்னென்னா அந்த கட்சி வந்து பெரும்பான்மை வந்து இருக்கணும். நம்ம நாட்டில் பார்த்திங்கன்னா 543 சீட்டு டோட்டலாக லோக்சபா அப்படின்னு சொல்கிற மக்களவையில் 543 சீட்டு. இதில் வந்து என்னென்னா நம்ம எப்படி பெரும்பான்மை பார்க்குறது, எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிவைடட் பை 2 போடுங்க. டிவைடட் பை 2 போட்டால் என்ன வருது நம்மளுக்கு? 2ஆல் பண்ணால் 2 வரும், மிச்சம் 1 வரும். 7ஆ? இப்போ 3 இருக்கா, 3ல் வந்து என்னென்னா மிச்சம் 1 இருக்கும். 0.5 அப்படின்னு வருது. இதை விட என்னென்னா தாண்டி தான் இருக்கணும். இதை விட ஒரு சீட் வந்து அதிகமாக இருக்கணும். அப்போனா இதோட பெரும்பான்மை மொத்தம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 272 சீட்டு இருக்கணும். அப்போனா பெரும்பான்மை நம்ம நாட்டோட கவர்மெண்ட் எவ்வளோ இருந்தால் பெரும்பான்மை அப்படின்னா 272 சீட்டு இருக்கணும். இப்போ நம்ம நாட்டில் வந்து யார் பிரைம் மினிஸ்டர் ஆக முடியும் அப்படின்னா எந்த கட்சி வந்து எந்த கட்சி வந்து என்னென்னா இவ்வளோ எம்பிஸ் வச்சுருக்காங்களோ, 272 பேர் வச்சுருக்காங்களோ, எம்பிஸ் வந்து எம்பி சீட் ஜெயிச்சிருக்காங்களோ அவங்க தான் வந்து என்னென்னா பிஎம் ஆக முடியும். சப்போஸ் அவங்க 272 சீட் ஜெயிக்க முடியல, கம்மியாக இருக்குது அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா மற்ற கட்சியோட கூட்டணி வச்சுப்பாங்க. அந்த கட்சி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களோட எம்எல்ஏஸ் வந்து சப்போர்ட் பண்ண சொல்லுவாங்க. அந்த பிரதமரை அவங்கள வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ என்னென்னா 272 சீட் வந்து வந்துடும். இந்த மாதிரி கூட்டணி ஆட்சி வந்து அமைக்கும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த கூட்டணி ஆட்சி மற்ற கட்சியெலாம் இருக்காங்கல்ல, அந்த கட்சியோட லீடர்ஸ்லாம் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சப்போர்ட் பண்ணுவாங்க. நாங்கள் இது மாதிரி ஓப்பனாக சப்போர்ட் பண்ணுவாங்க. நாங்கள் வந்து என்னென்னா இது மாதிரி வந்து இவரை வந்து ஆதரிக்கிறோம் பிரதமர் ஆகிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அந்த கட்சியோட எம்எல்ஏஸும் வந்து என்ன கணக்கில் எடுத்துப்பாங்க. சப்போஸ் வந்து இப்படியும் சில நேரம் நடக்கும். இப்போ வந்து கூட்டணியே வந்து அமைக்கலை அப்படின்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இப்போ எலெக்ஷன் நடந்து முடிஞ்சிடுச்சு, யாரும் கூட்டணி அமைக்கலை, ஆனால் எந்த கட்சிக்கும் பெரும்பான்மையே இல்லை. எல்லாருக்குமே வந்து என்னென்னா எப்படி பெரும்பான்மை இருக்குன்னா ஒருத்தங்களுக்கு 250 இருக்குது, இன்னொருத்தவங்களுக்கு 100 இருக்குது, 50, இது மாதிரி என்னென்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஸ்ப்ளிட்டாக இருக்குது. யாருமே வந்து ஒத்துப்பட்டு வந்து என்னென்னா ஆட்சி அமைக்கலை அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, கவர்மெண்ட்டில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பிரசிடெண்ட் என்ன பண்ணுவார்னா 250 சீட்டு யார் வச்சுருக்காங்களோ, எந்த கட்சி வச்சுருக்கோ அந்த கட்சிக்கு யார் தலைவராக தேர்ந்தெடுக்கிறாங்களோ அவங்கள வந்து பிரதமர் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிடுவாங்க. அறிவிச்சுட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நீங்கள் வந்து என்னென்னா நாடாளுமன்றத்தில் இந்த பாராளுமன்றம் இருக்குல்ல, மக்களவையில் வந்து என்னென்னா நீங்கள் உங்கள் பெரும்பான்மையை வந்து நிரூபிங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. பெரும்பான்மைனா எத்தனை சீட்டு இருக்கணும்? 272 சீட்டு இருக்கணும். அப்போனா இன்னும் எத்தனை பேர் வேணும்? 250 தான் இருக்குது அவங்கள்ட்ட, இன்னும் 22 பேர் வேணும். 22 எம்பிஸ் வந்து என்னென்னா ஓகேன்னு சொன்னால் தான் என்ன பண்ண முடியும், அவங்க அரசாங்கம் ஃபார்ம் பண்ண முடியும். அந்த மாதிரி வந்து என்னென்னா சில கட்சி வந்து என்ன பண்ணுவாங்க கடைசியில் இண்டிபெண்ட்டாகவும் நிறையா பேர் இருப்பாங்க, சுயேட்சை வேட்பாளர் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க கூட என்ன சொல்லலாம், நான் வந்து இந்த கட்சியை ஆதரிக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லலாம். பட் ஆனால் என்னென்னா கட்சி தாவ முடியாது. கட்சி தாவனா என்னென்னா டிஸ்குவாலிஃபை ஆகிடுவாங்க கட்சி தாவல் சட்டத்துக்கு கீழே. நான் வந்து என்னென்னா இப்போ இந்த கட்சிக்குள்ளே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டுலாம் வர முடியாது. அவங்க என்னென்னா அந்த கட்சியிலே இருந்துக்கலாம், அந்த கட்சி எம்பியாகவே இருந்துக்கிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா நாங்கள் வந்து ஆதரவு தெரிவிக்கிறோம் அப்படின்னு வந்து சொல்லணும். அந்த மாதிரி தான் இருக்கும். 272 சீட் இருந்தால் தான் அவங்க கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண முடியும், கூட்டணி ஆட்சி. இப்போவும் வந்து என்னென்னா இந்தியாவில் கூட்டணி ஆட்சி தான் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இதை ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணவர் யார், ஃபஸ்ட்டு அமைச்சவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு அமைச்சவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொராஜி தேசாய் அப்படின்றவர் தான்.
மொரார்ஜி தேசாய் தான் வந்து ஃபஸ்ட்டு அமைச்சார். இது எப்போ நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1978 நடந்துச்சு. 1978 77 78 அந்த ரேஞ்ச் தான் வந்து இருக்கும். அப்போ என்ன நடந்துச்சு அப்படின்னா நெருக்கடி கொண்டு வந்தாங்க, தேசிய நெருக்கடி கொண்டு வந்தாங்க இந்திரா காந்தி பீரியடில். அப்போ வந்து என்னென்னா காங்கிரஸ் வந்து என்னென்னா அந்த வருஷம் ஜெயிக்க முடியாமல் ஃபஸ்ட்டு நான் காங்கிரஸ் கவர்மெண்ட், காங்கிரஸ் இல்லா ஒரு அரசாங்கம் வந்து உருவாச்சு மொரார்ஜி தேசாயோட தலைமையில். அவங்க தான் வந்து என்னென்னா கூட்டணி ஆட்சி அமைச்சாங்க. நிறையா கட்சியும் ஒன்றாக சேர்ந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா இருந்தாங்க. அப்புறமா ஆனால் சரி வரல, இந்த கூட்டணி பிரேக் ஆகிடுச்சு. 79 என்னென்னா ஆட்சி கலைஞ்சிருக்கும். திரும்ப வந்து ரீஎலெக்ஷன் 1980 நடக்கும். திரும்ப வந்து காங்கிரஸ் வந்து ஜெயிச்சிருப்பாங்க. 2 வருஷம் தான் வந்து என்னென்னா நிலச்சிது இந்த கூட்டணி ஆட்சி. கூட்டணி ஆட்சி கொஞ்சம் நிலைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா வந்து என்னென்னா எல்லாருமே வந்து ஒத்துப்பட்டு வரணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். அதனால் வந்து என்னென்னா மொரார்ஜி தேசாய் தலைமையில் ஃபஸ்ட்டு வந்து கூட்டணி ஆட்சியை வந்து அமைச்சிருக்காங்க இந்தியாவில். ஓகேவா, நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். அடுத்த கொஷின் பாருங்கள். நாடாளுமன்றத்தில் முதல் முறையாக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தபோது பிரதம அமைச்சராக இருந்தவர் யார் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. நம்பிக்கையில்லா தீர்மானம் அப்படின்னா நோ கான்ஃபிடென்ஸ் மோஷன். முதல்ல இது ஏன் கொண்டு வராங்க அப்படின்னு பார்ப்போம். நோ கான்ஃபிடென்ஸ் மோஷன் அப்படின்னா என்னென்னா இந்த கவர்மெண்ட் மேலே எங்களுக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த நோ கான்ஃபிடென்ஸ் மோஷன் வந்து கொண்டு வராங்க. இந்த தீர்மானம் வந்து என்னென்னா இப்போ அந்த அவையில் கொண்டு வராங்கல்ல, இந்த தீர்மானத்தை நிறைவேற்றிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நிறைவேற்றிட்டாங்க, இத்தனை எம்பிஸ் வந்து கையெழுத்து போட்டு நிறைவேற்றிட்டாங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணணும், ரிசைன் பண்ணணும். அவங்க போஸ்ட்லேருந்து பிஎம் மினிஸ்டர்ஸ்லாம் வந்து ரிசைன் பண்ணணும். நம்பிக்கையில்லா தீர்மானம் வந்து ஒன்ஸ் நிறைவேற்றிட்டாங்க அப்படின்னா ரிசைன் பண்ணணும். அவையை வந்து உடனே கலைக்க மாட்டாங்க. வேறு யாருக்காவது பெரும்பான்மை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. அப்படி இருந்துச்சு பெரும்பான்மை அப்படின்னா அவங்கள வந்து என்னென்னா பிஎம் ஆக்குவாங்க. யார் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்களோ, ஒருத்தங்களை சப்போர்ட் பண்ணாங்க நிறையா கட்சி செஞ்சு அப்படின்னா அவங்கள வந்து பிஎம் ஆக்கலாம். இந்த மாதிரி நம்பிக்கையில்லா தீர்மானம் வந்து கொண்டு வரலாம். கொண்டு வந்தால் அந்த அரசாங்கம் வந்து ரிசைன் பண்ணணும். அரசாங்கம் அப்படின்றது இங்கே என்னென்னா அந்த அவை ஃபுல்லாக கிடையாது. ஒன்லி வந்து என்னென்னா பிஎம், அப்புறம் என்னென்னா அவங்களோட கேபினெட், அவங்க மினிஸ்டர்ஸ்லாம் இருக்காங்களா அமைச்சரவை, அவங்க 2 பேரும் ரிசைன் பண்ணணும். ஓகேவா, இதான் நோ கான்ஃபிடென்ஸ் மோஷன், நம்பிக்கையில்லா தீர்மானம். இது முறையாக யாரோட இதில் கொண்டு வந்தாங்க, யார் பிரதமராக இருக்கும்போது கொண்டு வந்தாங்க அப்படின்னா ஜவஹர்லால் நேருவோட இதில் வந்து கொண்டு வந்தாங்க. ஓகேவா, ஜவஹர்லால் நேரு இருந்தப்போ. ஏன் ஜவஹர்லால் நேரு கொண்டு வந்தாங்க, அவர் எவ்வளோ பெரிய லீடர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1962 சைனா போர் நடந்திருக்கும்ல, இந்தோ சீனா போர். அப்போ வந்து என்னென்னா அவங்களுக்குள்ளே வந்து ஒரு அதிருப்தி இருக்கும். இவர் வந்து இந்த மாதிரி வந்து சைனா போர் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா சைனா போர்லேயே நம்ம பயங்கரமாக அஃபெக்ட் ஆகிருப்போம். இந்தியாவில் பயங்கரமாக அஃபெக்ட் ஆகிருக்கும். ஏன்னா நம்ம விடுதலை வாங்கி எவ்வளோ நாள் ஆகுது, ஒரு 15 வருஷம் தான் ஆகுது. ஸோ நம்ம நிறையா அஃபெக்ட் ஆகிருப்போம். ஸோ அதனால் என்னென்னா நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வராங்க. பட் ஆனால் அது வந்து பாஸ் ஆகலை. கொண்டு வந்தாங்க ஆனால் பாஸ் ஆகலை. பாஸ் ஆகலைன்னா என்ன அர்த்தம், பிரதமராக வந்து என்னென்னா ஜவஹர்லால் நேரு தான் கண்டினியூ பண்ணுறார். 1964 வரைக்கும் அவர் தான் இருப்பார். அப்புறமா அப்புறமா லால் பகதூர் சாஸ்திரி அவர்கள் வந்து வருவாங்க. இது மாதிரி வந்து போயிட்டு இருந்தது. இது மாதிரி நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்து ஆட்சியை கலைச்சிருக்காங்களா அப்படின்னா கலைச்சிருக்காங்க. அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்கள் அவங்க ஆட்சியை வந்து என்னென்னா கலைச்சிருக்காங்க. நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்து ஒரே ஒரு ஓட்டில் வந்து என்னென்னா மிஸ் பண்ணிட்டார். இவர் ஒரே ஒரு ஓட்டில் வந்து மிஸ் பண்ணிவிட்டு அவருக்கு ஆட்சி வந்து போயிடுச்சு. ஓகேவா, ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். அடுத்த கொஷின் பாருங்கள். ஆர்டிக்கல் வச்சு கேட்டிருக்காங்க. 14 வயதுக்கு கீழே இருக்கிற குழந்தைகள் யாரும் தொழிற்கூடம் அல்லது அபாயகரமான இடங்களில் வேலை பார்க்கக்கூடாது அப்படின்னு எந்த சட்டப்பிரிவில் சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. 14 வயது குழந்தைகளுக்கு கீழே இருக்கிற குழந்தைகள் வந்து யாருமே தொழிற்கூடம் மற்றும் அபாயகரமான இடங்கள், ஹசார்டஸ் பிளேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி பிளேசஸ், ஃபேக்ட்ரிஸ்லாம் ஒர்க் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு சட்டப்பிரிவு இருக்குது. அது எந்த சட்டப்பிரிவு அப்படின்னா 24 சொல்லியிருக்காங்க. ஓகேவா, இந்த 25, 26 இதெல்லாம் மதம் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன் சொல்லியிருப்பாங்க. 25னா யார் வேணால் மதம் ஃபாலோ பண்ணலாம். 26 என்னென்னா மதம் ரிலேட்டட் அஃபேர்ஸ்லாம் அவங்களே கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்லாம் நிறையா சொல்லியிருப்பாங்க. 27 அப்படின்னா வந்து என்னென்னா எந்த மதத்தை ஃபாலோ பண்ணவும் டேக்ஸ் கட்ட வேணாம், இப்படிலாம் நிறையா சொல்லியிருப்பாங்க. 1லேருந்து 51A வரைக்கும் ஆர்டிக்கல் வந்து படிச்சுக்க வேண்டியது அவசியம். 1லேருந்து 51A என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடிப்படை கடமைகள் இருக்கும், ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். அது வரையும் கண்டிப்பாக வந்து ஆர்டிகல்ஸ் வந்து படிச்சுக்கோங்க. கண்டிப்பாக வந்து என்னென்னா எக்ஸாமில் கேட்பாங்க, மேட்ச்சில் கேட்கலாம், இல்லை இது மாதிரி கொஷின்ஸ் கூட கேட்கலாம். அதனால் கண்டிப்பாக வந்து படிச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம்.
அடுத்த கொஷின் பாருங்கள். மக்கள் நலனை மேம்படுத்துவதற்காக ஒரு சமூக ஒழுங்கை வந்து அரசு வந்து பாதுகாக்கணும் அப்படின்னு எந்த அரசியலமைப்பில் வந்து சொல்லியிருக்காங்க? அரசியலமைப்பில் சட்டப்பிரிவு எதில் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சமூக ஒழுங்கை அரசு பாதுகாக்கணும் அப்படின்றதுக்காக இங்கே எந்த சட்டப்பிரிவில் சொல்லியிருக்காங்கன்னு. சட்டப்பிரிவு 38 சொல்லியிருக்காங்க. அரசு வந்து என்னென்னா சமூக ஒழுங்காக பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மக்கள் நலனை மேம்படுத்துறதுக்காக பாதுகாக்க வேண்டியது அரசாங்கத்தோட கடமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? சட்டப்பிரிவு 36 என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு வார்த்தைக்கு டெஃபினேஷன் சொல்லியிருப்பாங்க. ஸ்டேட் அப்படின்ற வார்த்தைக்கு டெஃபினேஷன். ஸ்டேட் அப்படின்னா என்னது? நம்ம நினைக்கிற மாதிரி மாநிலம் இல்லை. கான்ஸ்டியூஷனில் வந்து பார்த்திங்கன்னா அரசியலமைப்பில் நிறைய இடத்துல ஸ்டேட்னு யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸ்டேட்னா அங்கே என்ன அப்படின்னா கவர்மெண்ட் அப்படின்னு அர்த்தம். ஸ்டேட்னால் வந்து என்னென்னா எது எதுக்கெலாம் அது அப்ளிகபிள் ஆகும், யார் யாரெல்லாம் அந்த டிபிஎஸ்பின்னு சொல்லுவாங்கள்ல, நெறிமுறை கோட்பாடுகள், அரசாங்கம் ஃபாலோ பண்ண வேண்டிய நெறிமுறை கோட்பாடுகள். ஒரு சட்டம் வந்து கொண்டு வர போகிறாங்க, ஒரு கவர்மெண்ட் ஆர்டர் கொண்டு போகிறாங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு நெறிமுறைக்கு உட்பட்டு தான் என்னென்னா அந்த கவர்மெண்ட் ஆர்டர் வந்து கொண்டு வரணும். அது மாதிரி சொன்னது தான் டிபிஎஸ்பி. இது வந்து சட்டப்பிரிவு வந்து என்னென்னா 36 51 வரைக்கும் டிபிஎஸ்பி இருக்குது. இதில் 36 தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகுது. அதில் 36 என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, இந்த விஷயம் இப்போ இந்த டிபிஎஸ்பின்னு சொல்கிறோம்ல, அது யாரெல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. அதுதான் வந்து ஸ்டேட் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். யார் யாரெல்லாம் அதை ஃபாலோ பண்ணுவாங்க, அதை யாரெல்லாம் ஃபாலோ பண்ணணும், இது சட்டம் போடுறதுக்கான இது அப்படின்னா யார் யாரெல்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க? யூனியன் கவர்மெண்ட், மத்திய அரசாங்கம், ஸ்டேட் கவர்மெண்ட், மாநில அரசாங்கம், அப்புறம் லோக்கல் பாடிஸ் கூட வந்து சிலது அப்ளிகபிள் ஆகும். அதெல்லாம் வந்து சொல்லியிருப்பாங்க. அடுத்தது 37 என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இதை வந்து என்னென்னா டிபிஎஸ்பியில் நிறைய விஷயம் சொல்லியிருக்காங்கல்ல, இதை நிறைவேற்றுறதுக்காக என்னென்னா சட்டம் போடுறதுக்கான அதிகாரம் உங்களுக்கு அப்ளிகேஷன் கொண்டு வரணும். ஒரு விஷயத்த சொன்னால் மட்டும் போதுமா, அதை அப்ளை பண்ணணும்ல. இப்போ நம்ம படித்த விஷயத்த அப்ளை பண்ணால் தான் நம்ம வேறு ஏதாவது உருவாக்க முடியும். அதனால் என்னென்னா அவங்க சொன்ன விஷயத்தெல்லாம் அப்ளை பண்ணி சட்டம் போடுறதுக்காக ஒரு சட்டப்பிரிவு வச்சுருக்காங்க. அதான் 37. 38 தான் நம்ம பார்த்துட்டோம். சமூக ஒழுங்கை பாதுகாக்கணும் அப்படின்றதுக்காக கொண்டு வந்திருக்காங்க. அடுத்தது 39 என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நிறைய விஷயம் சொல்லியிருப்பாங்க. 39 எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கும் வந்து என்னென்னா வாழ்வாதாரம் வந்து என்னென்னா உருவாக்கி தரணும் நிறையா சிட்டிசன்ஸ்க்கு. அப்புறம் என்னென்னா சமமான பேமெண்ட் இருக்கணும். ஆண் பெண் வேலை செஞ்சாங்க அப்படின்னா ஒருத்தருக்கு அதிகம் ஒருத்தருக்கு கம்மி அப்படின்னு இருக்கக்கூடாது. இப்போ கூட பார்த்தீங்கன்னா இன்ஃபார்மல் ஜாப்ஸ்லாம் வந்து இன்ஃபார்மல் வந்து இந்த மாதிரி கட்டட வேலை செய்கிறது, ஆக்டிங் கூட சொல்லலாம். ஆக்டிங்கில் கூட என்ன ஹீரோயினுக்கு ஒரே மாதிரியாக பே பண்ணுறாங்க? இல்லை, ஃபார்மல் ஜாப்ஸ் ஆஃபீஸு அது மாதிரி போகிறது மட்டும் தான் ஒரே மாதிரி பே இருக்குது. இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வந்து என்ன ஒரே மாதிரி வந்து என்னென்னா சம்பளம் கொடுக்கறதில்ல. அதையும் சொல்லியிருக்காங்க. ஈக்குவல் பே இருக்கணும், மென்னுக்கும் ஆணுக்கும் பெண்ணுக்கும் சமமான சம்பளம் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்புறம் வந்து என்னென்னா டெவலப்மெண்ட் ஆஃப் சில்ட்ரனுக்கு வந்து என்னென்னா ஹெல்த்தியான விஷயம்லாம் தரணும். இது மாதிரி நிறைய விஷயம் வந்து அந்த ஆர்டிக்கல் 39 நிறைய விஷயம் சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? ஓகே, இதோட இந்த வீடியோ முடியுது. நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு இம்பார்ட்டண்டான விஷயத்தோடு நம்ம மீட் பண்ணலாம். தேங்க்யூ.